சப்ஸ்கிரைப் டச் பண்ணிடுங்க. 9 நாள் நவராத்திரி முடிஞ்சு இன்னைக்கு விஜயதசமி, சுவாமி அம்பு போடுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. புருஷன் பொண்டாட்டி ஊடலில் சண்டையில் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்ன ஒன்று சொன்னால் நீ 9 சொல்கிற அப்படின்பாரு கணவர். அப்படின்னா என்ன, 1ங்கிறது சிவன், சிவராத்திரி, 9ங்கிறது நவராத்திரி, பெண்ணுக்கே உரியது நவராத்திரி. அதாவது ஆண் பிள்ளைகளுக்கு வீரத்தை தெரிவிக்கிறது தான் சுவாமி அம்பு போடுதல். நகரத்தார் செட்டிய வீடு காரைக்குடியில் மகர்நோம் பொட்டலில் எல்லோரும் குழந்தைங்களை அன்னைக்குன்னே லாக்கர் போய் திறந்து வெள்ளி கிளிக்கி, அதில் வந்து அழகாக கிளிக்கியெல்லாம் தொங்கும். அது அவ்வளோ அலங்காரமாக இருக்கும். அங்கே வாழை மரம் ஊனி இருப்பாங்க. அந்த வாழை மரத்தில் 3 தடவை அந்த பிள்ளையை குத்த சொல்லுவாங்க. குத்திட்டு அதை அடையாளமாக அதில் ஒரு நார் ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் வந்து சுவாமி அம்பு போடுதல். சிவன் கோயிலில் அது அற்புதமாக சிவன் வந்து வெளியே வந்து தம்பதி சமேதராக வந்துடுவாங்க, முருகனும் தம்பதி சமேதராக வந்துடுவாங்க. சில இடங்களில் இப்போ நிஜ குதிரையிலே சுவாமி அம்பு போட வரார். அந்த ஊரில் எத்தனை கோயில்கள் இருக்கோ எல்லா கோயில்களிலிருந்து சுவாமி வந்து அழகாக தம்பதி சமேதராக வந்துடுவாங்க. நம்ம பெருமாளுக்கு பார்த்துருக்கோம்ல, தீர்த்தவாரி, எல்லா பெருமாளும் வந்து கடற்கரையில் நிற்பாங்கல்ல, அழகாக அற்புதமான ஒரு தரிசனம். அதே மாதிரி இது பார்க்கவே கண்ணு கொள்ளாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஐயர்கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சுருவாங்க, நான் அந்த பசங்க நாங்கள் இங்கன இருக்கோம், எங்ககிட்ட நீங்கள் அம்பை போடுங்க அப்படின்ட்டு ஒரு 500 1000 100 இன்னும் சொல்லி வச்சுருவாங்க. அது தெரியும் ஐயருக்கும் அந்த இளைஞர்களுக்கும் ஆச்சாரியாருக்கும் அடியார்களுக்கும் உள்ள கனெக்ஷன். அது அம்பு போடுதலுங்கிறது வந்து சுவாமி வந்து 4 திசைகளிலே முதல்ல அம்பு போடுவார், கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு. அதுக்கு முன்னாடி மேல் நோக்கி போடுவார், கடைசியில் கீழ் நோக்கி போடுவார். அதுதான் சுவாமி வந்து அம்பு போடுதல். நம்ம துர்க்கை வந்து விஜயதசமிக்கு அவங்க அசுரனை, நரகாசுரனை அதுவும் செய்த பிறகு இது நடக்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து தொன்று தொட்டு இது நடந்துட்டு வருது. அதுதான் சுவாமி வந்து அம்பு போடுதல். அற்புதமான நிகழ்வு இல்லை?